வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு பார்ட் 2 செய்யலாம். அதில் வந்து 2 மரவள்ளிக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அதை எடுத்து ஒரு விசில் போதும். ஒன்றும் பாதி வந்தாலே போதும், ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து பவுலில் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 3 பாகமாக செய்ய போகிறோம், அதனால் 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு தான். அதில் ஒரு 50 கிராமாக பிரிச்சுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கணும். நம்மளுக்கு தேவையான நம்ம முழுசாக கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக செஞ்சு காட்டுறதுனால பிரிச்சுருக்கிறேன். இப்போ 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் மரவள்ளிக்கிழங்க. ஃபஸ்ட்டு டிஷ்ஷு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஓமமும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடியும் கொஞ்சமாக உப்பு தேவைக்கிறப்ப சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு 4 உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 4 உருண்டைக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து, ஏன்னா பட்டர் சேர்த்தா சாஃப்டாக இருக்கும் மாவு, அதனால் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் சாஃப்டாக. இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இது 4 உருண்டையாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 4 உருண்டையாக நம்ம பிரித்து வச்சாச்சு. கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருந்தால் தான் பராத்தா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சின்ன உருண்டையாக இருந்தால் சரியாக வராது. இப்போது நம்ம மரவள்ளிக்கிழங்கு 4 உருண்டையாக பிரித்து வச்சாச்சு சின்ன சின்னதாக. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா மாவை எடுத்து ஒரு உருண்டையாக எடுத்து நல்லா தட்டிட்டு அது உள்ளே வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு கையாலே தட்டி எடுத்துகிட்டு அப்புறம் மாவு போட்டு நம்ம உருட்டி எடுத்தால் நம்ம சுவையான மரவள்ளிக்கிழங்கு பராத்தா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பராத்தா ரெடி பண்ணிட்டோம். இப்போ 2வது பராத்தா தரட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி உருண்டை பண்ணி நல்லா உள்ளே வச்சுட்டு நம்ம மூடிட்டு நல்லா பராத்தா தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டினா நல்லா இருக்காது, வரட்டி மாதிரி ஆகிடும். இது நம்ம கொஞ்சம் மொத்தமாக தட்டினா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கையிலே நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நைட்டு தானே எடிட் பண்ணுறோம், காலையில் நல்லா சாப்பிட்டோம், அதனால் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பராத்தா ரெடி ஆகிடுச்சு. 2வது பராத்தாவும் இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மேல் மாவு இருந்தால் கூட அது தானாக ப்ரஷ் பண்ணும்போது போயிடும். பட்டர் போட்டு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாலே போதும். நல்லா கையிலே ஒரு தட்டி எடுத்துக்கலாம். கையில் தட்டு மேலாக்கா லைட்டாக ஒட்டி எடுத்தாலே போதும். இப்போ இது வந்து நான் சீஸ் பரோட்டா பண்ணியிருக்கிறேன். சீஸில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்காக. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம சீஸ் பரோட்டாவும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேயராக அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மரவள்ளிக்கிழங்கு சட்னி செஞ்சேன், அதுக்கும் இதுக்கும் சூப்பர் காம்பினேஷனு. மரவள்ளிக்கிழங்கு சட்னிக்கும் இதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தயிர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. இப்போ நெக்ஸ்ட்டு டிஷ்ஷுக்கு போயிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சாப்பரில் வந்துட்டு ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேனில் போட்டுடலாம். பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ரை வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஃப்ரை வந்து ஒரு தக்காளியும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சட்னி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகிடுச்சு வெந்து வந்ததும். இப்போது நம்ம இன்னொரு பார்ட்டு மரவள்ளிக்கிழங்கை நல்லா மசித்து வச்சுக்கலாம். கையாலேயே மசித்து வச்சதை இப்போ அதில் போட்டால் நம்ம மரவள்ளிக்கிழங்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி தான் பராத்தாக்கும் நம்ம சாப்பிட்டோம், சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே கூட நம்ம தயிர் சாதத்துக்கு எல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லா தொக்கு மாதிரி டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு சட்னி. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம 3வது டிஷ்ஷுக்கு போயிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேங்காய் சில்லு வந்து நம்ம ஆப்ஷன் தான், வேணும்னா போடலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ நம்ம இப்போ புதுசாக கட் பண்ணி வச்சதை வெங்காயமும் 2 பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுதை நம்ம அதில் போட்டுக்கலாம். உளுந்து வடைக்கு என்ன போடுவாங்களோ அதுதான். இப்போ கொஞ்சமாக 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உளுத்த வடை இது முன்னாடி நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையில் தண்ணி போட்டு உளுத்த வடை மாதிரியே பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. ஏமாந்துடுவாங்க, உளுத்த வடைன்னு கொடுத்தா கூட ஏமாந்துடுவாங்க. தேங்காய் சில்லு வந்து உங்கள் ஆப்ஷன் மட்டும்தான், நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.
உளுத்து வடை செய்ய தெரியாதவங்களுக்கு கூட இது செய்யலாம். ரொம்ப சுவையாக வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இல்லை, உண்மையாக செஞ்சு பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.